சுழன்றும் மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. சரி, இன்றைக்கு பார்க்க போகிறோம் வல்லாரை. வல்லாரை உங்களுக்கு தெரியுமா? வல்லாரை இது ஒரு கீரை உண்டு. வல்லாரை கீரையை தெரியாதாக்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. வல்லாரை கீரை ரைட். இந்த வல்லாரை கீரை இரும்பு சத்து கூடின கீரை உண்டு. சரியா? இது இப்போ இது அதே நேரம் திரும்பவும் இதுவும் ஒரு மூலிகை. உணவே மருந்து என்ற கான்செப்டில் இதுவும் ஒரு மூலிகை தான். அப்போ இரும்பு சத்து கூடினது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதே நேரம் கண் பார்வை சம்பந்தமான தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த வல்லாரைக்கீரையில் இருக்குது. ரைட். இந்த வல்லாரைக்கீரையை மருத்துவ குணங்கள், வல்லாரைக்கீரையிற நன்மைகள் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் தேடி பாருங்கள். அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் யோசிக்கலை. அது தேவையானாக்கள் அதை தேடி பாருங்கள். அது கூட தேவையில்லாதாக்களுக்கு கூடுதலான கதையாக போகும்னு நினைக்கிறேன். ரைட். வல்லாரைக்கீரையில் உள்ள மருத்துவ குணங்களை நீங்கள் தேடி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த வல்லாரைக்கீரையை வச்சுருக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த 2, 4, 6, 8, 10, 12, 14 இலை பிடுங்கியிருக்கிறேன். சரியா? இலை நான் பிடுங்குற நேரம் உங்களுக்கு பாருங்கள், நான் பிடுங்குறது சும்மா பிடுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது தண்டிலிருந்து அடித்தண்டிலிருந்து இந்த கீரை இது வடிவாக கலண்டு வந்திருக்குது. சரியா? இப்படி தான் பிடுங்குறேன். இதில் நாங்கள் ஒரு 100 வச்சுட்டு 50 ரூபாய்க்கு நாங்கள் இதை விற்போம். சரியா? இதில் ஒரு 100, இப்போ இதில் ஒரு 15-16 இருக்குது. இதில் ஒரு 100 வச்சோம்னு சொன்னால் அதை 50 ரூபாய்க்கு விற்போம். இந்த கீரையில் களிவண்டு பார்த்தா, நாங்கள் இப்போ இதை பிடுங்குற தண்டைக்கீரைன்னு சொல்கிற கீரை இருக்குது, முளைக்கீரை. அந்த கீரையில் கீழே வேரை வெட்டி எடுத்துகிட்டு தான் மிச்சத்தை சமைப்போம். ஆனால் இதில் இப்போ பிடுங்கி எடுக்கிறோம்னு சொன்னால் இதில் ஒன்றும் கழிவில்லை. இதை அப்படியே வடிவாக கழுவி போட்டு இதை எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டாக வெட்டி வல்லாரை சம்பல் செய்கிறது. சரியா? ரைட். வேறு மாதிரியான சமையல்களும் இதில் செய்யலாம். ஓகே. இப்போ இதில் நாங்கள் வல்லாரைக்கீரை வச்சிருக்கிறோம்னு சொன்னால், இதில் வல்லாரைக்கீரையை ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தென்னை மரம் நிற்கிது. தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் நிழலில் வேறு எந்த பயிரும் வைக்க இயலாது. அப்போ தென்னம்பிள்ளையாக இருக்குது, தென்னம்பிள்ளை நட்டு தென்னை மரம் இப்போ தான் தோட்டம் வைக்கிறோம்னு சொன்னால் அதுக்குள்ளே ஊடு பயிர்கள் வாழை வைப்பாங்க, அல்லது வேறு நிலக்கடலை போடுவாங்க. அப்படி ஊடு பயிர்கள் பூசணி வைக்கலாம், அப்படி ஊடு பயிர்களுக்கு பாவிக்கலாம். ஆனால் தென்னை மரம் வளர்ந்ததுக்கு பிறகு ஊடு பயிர்களுக்கு பாவிக்க இயலாது. அதே நேரம் வளர்ந்ததுக்கு பிறகு லேசான இணனில் வைக்கக்கூடிய பயிர்கள் என்று வச்சாலும் இந்த தென்னை ஓலை விழுகிற நேரம் நம்ம வைக்கிற பயிரை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும். சரியா? சேதப்படுத்தும் பெரிய அளவில். அதனால் அதுக்குள்ளே அந்த மாதிரியான வேறு பயிர்களும் வைக்கிறது அவ்வளவு உசிதம் இல்லை. அதாவது அவ்வளவு நல்லதில்லை, அவ்வளவு சூட்டபுளாக இருக்காது. சரியா? ரைட். அதனால் நாங்கள் என்ன செய்யிருக்கோம், இந்த தென்னந்தோட்டத்துக்குள்ளே தென்னைக்கு இடையில் இந்த வல்லாரையை நட்டியிருக்கிறோம். இந்த வல்லாரையை தென்னந்தோட்டத்துக்குள்ளே வச்சு நட்டு வளர்க்கலாதான்றது தெரியாது. உங்களுக்கு இது ஒரு ஐடியா உண்டு. இப்போ எனக்கு வந்த ஐடியாவில் நான் இதை செய்திருக்கிறேன். இதன்படி உங்களுக்கு இது ஆர்வம் இருந்தால் நீங்கள் இப்படி வைக்க போகிறீங்கன்னு சொன்னால், இது தென்னை வளர்ப்பு சம்மந்தமான நிபுணர்களார்ட்டையாவது கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்களும் இப்படி என்ன மாதிரி வல்லாரையை வச்சு வளர்க்கலாம். ரைட்டா? சரி, இப்போ இதில் வச்சிருக்கிற வல்லாரையை பாருங்கள், எவ்வளவு இடத்துக்கு வச்சிருக்கிறோம், என்ன மாதிரி இந்த தென்னந்தோப்புக்குள்ளே வல்லாரையை வச்சிருக்கிறோம்ன்றதை பாருங்கள். இது பாருங்கள், நான் இப்போ இதுக்குள்ளால் நடந்து போகிறேன்னுன்றது எல்லாத்தையும் உலகி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குது இந்த இடத்துல. ஏன்னு சொன்னால் இதில் நான் இந்த பெரிய பத்தைகள் புல்லுகள் ஏதாவது கொடுங்கண்ணா, இப்படி இல்லை, இது இப்படி புல்லுகள் அல்லது வளரக்கூடிய பத்தைகளை பிடிங்கன்னா இதுக்குள்ளேயே போட்டுருவோம். ஒரு இடத்துல போட்டோம்னு சொன்னால் அது இங்கே இது புடுங்கிக்கு அப்படியே வந்துட்டு இதுதான் வல்லாரை நடுறேன்னு சொன்னால் இப்படியே நடலாம். சரியா? இதில் ஒரு சின்ன கிழங்கு மாதிரி ஒன்று இருக்குது, இப்படியே நடலாம். உங்களுக்கு இதை தெளிவாகவே காட்டுறேன். இந்த இருக்குது, இந்த இடம் எப்பயுமே ஈரழிப்பாகவே இருக்குது, நல்ல ஈரழிப்பாகவே இருக்குது. ஏனெண்டா இதில் மேலால் இந்த வல்லாறு இருக்கிறதுனால வல்லாரைக்குள்ளால் வெயில் பட்டு இந்த நிலத்தை காய வைக்கிறது கஷ்டம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு கிழங்கு மாதிரி, வாழையில் கிழங்கு இருக்கிற மாதிரி இதுலேயும் கிழங்கு இருக்கும். சரி, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த கிழங்கு மாதிரி அதில் தண்டு தான் ஓரளவு உணவு சமைப்போடு இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் நடுறேன்னு சொன்னால்
இப்படி உடைச்சி நீங்கள் இதில் கடையில் கீரை வாங்குகிற நேரம் இதுகள் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுகள் மிஸ் ஆகி வாரதெல்லாம் சரியான குறைவு. இந்த இருக்குது இப்படி எடுத்து இதை நட்டால் சரி, இது வளர்ந்து நிலத்தில் பிடிச்சிதுன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது அப்படியும் ஒரு வருஷம் வளர்ந்த ஒரு அடியாக இருக்கும். இதில் இருந்து இப்படி ஓடி வந்து இந்த வந்துருக்கு பாருங்கள், இதில் இருந்து ஓடி இந்த இதுக்குள்ளால் வந்து இதில் இருந்து வந்திருக்கு. இந்த ஓடி வந்து திரும்ப இது இன்னொரு இடத்துல வேறுபட்டு திரும்ப வளரும். சரி, இதில் இருந்து திரும்ப ஓடி வந்து அங்கே அழகும். இதுலேயும் அதே மாதிரி இதுலேயும் இங்கே சுற்றி ஓடிகள் வந்து அந்த இடத்தை அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி வளரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ரைட். இதுதான் வல்லாறு சம்மந்தமாக நான் சொல்லலாம். வேறு நீங்கள் பார்த்ததன்படி இதுக்குள்ளே இந்த பாருங்கள், இந்த குப்பை போட்டிருக்கிறோம். இதில் பிடுங்கின பட்டைகள் குப்பைகள் எல்லாத்தையும் இதில் வல்லாரைக்குள்ளேயே ஒரு இடத்துல போட்டுருவோம். இது இப்போ குவிச்சு போட்டிருக்கிறோம், ஒரு இடத்துல பருத்தி போட்டுருவோம். இந்த வல்லாரை எல்லாத்துக்கும் மேலே போட்டுரும். பிறகு அதுக்குள்ளால் வல்லாரை தான் வளர்ந்து வந்து திரும்ப அப்படி வளர்ந்து வர்றது இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வரும். இப்போ மழை காலமுங்கிறதால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் குறைவு, நாங்கள் இதில் ஆயிரதில்லை, இலை பிடுங்கிறது குறைவு, அதனால் இப்படி இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிக்க இதில் நல்ல வெயிலும் பட இது நல்ல பச்சை கலராக, இதில் கொஞ்சம் மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது. நல்ல வெயில் அடிக்க கொஞ்சம் பச்சை கலராகவும் வரும். இது வல்லாரை தோட்டம். இது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.